வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், சுப்ரீம் கோர்ட்டோட அதிரடி தீர்ப்பு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தரப்படும், சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற அந்த சிறப்பு புலனாய்வு குழு, அந்த குழு மீது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அஸ்கர் கார்க் தலைமையில் அந்த குழு மேலே நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அந்த ஒரு குழு அமைச்சு கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சிபிஐ வேணும்னு கேட்டது பிஜேபியோடைய உறுப்பினர் 2 பேரும் நினைக்கிறோம் கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி நேற்றுலாம் கூட இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் செய்ய மாட்டேன். என்னன்னா, தவேக தரப்பு, விஜய் தரப்பு, குறிப்பாக விஜய் தரப்பு சொல்கிறாங்க, ரொம்ப மௌனமாக இருந்தாங்க. நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சைலண்டாக இருந்தது தான். எனக்கு கூட என்னடா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பூரா ஓடி போயிட்டாங்களே என்னடான்னு பரவலாகவும் பேசப்பட்டது. ஒரு தலைவனை நம்பி வந்தவங்களை விட்டுட்டு இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்களேன்னு. ஆதவ் அர்ஜுனா கூட டெல்லிக்கு போயிட்டாரு, அப்புறமா சண்டிகரில் இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ ரைட், ஓகே, இது உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடப்போகிறோம், இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்போது உச்சநீதிமன்றம் அந்த கேஸை நேற்று கையில் எடுத்து சிபிஐ விசாரணைன்னு கொடுத்தாச்சு. சிபிஐ விசாரணையோடு சேர்த்து உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 2 IPS அதிகாரிகள் அந்த 2 IPS அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் பணிபுரிபவர்கள். ஆனால் பூர்வீகமாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. 2வது இப்போ இருக்கிற அந்த ஒரு நபர் நீதிபதியோடைய கேஸ், அப்புறமா சிறப்பு புலனாய்வு கேஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சு சொல்லிட்டாங்க. இது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விமர்சனம், இன்னொரு பக்கம் கண்டனங்கள், இன்னொரு பக்கம் வரவேற்பு, தவேகாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்கும்போது டிஎம்கே தரப்புலேருந்து அதையும் வேற விதமாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ ஒரு சூடு பிடிச்சு ஒரு நேர்கோட்டில் இது போயிட்டு இருக்கு இந்த கரூர் விவகாரம். அதெல்லாம் மீறி நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரல. தவேகால இப்போதான் அப்படி ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. சில பேர் சில பேர்கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர அப்செட் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி என்ன நம்மளை நம்பி வந்த கூட்டங்க இல்லை. விஜயோட பெரிய பலம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர்கள், இறந்து போனவர்கள் குடும்பம் அவரை ஒரு இடத்துல கூட விமர்சனம் பண்ணல. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீ தான் வந்தையா, நீ தான் வந்ததாயா, இவ்வளோ பேரை சாவடிச்சுட்டு போயிட்ட, நீ வந்ததுனால தான் அப்படி நடந்தது, நீ எதுவாக இருப்பியான்னு ஒரு வீடியோ காட்சியோ எதுவோ கூட இல்லை. நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னும் பொழுது இந்த கேஸே வேற விதமாக அப்படி திரும்பி இதனுடைய விவகாரம், இதனுடைய விசாரணை சிபிஐ தொடங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்த பிறகு தெரியும். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஆதவ் அர்ஜுனா இது டிவிகேக்கு கிடைத்த வெற்றி, சிபிஐ விசாரணை வந்தது டிவிகே இத்தனை நாளாக சைலண்டாக இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு. அப்போ டிவிகே சிபிஐ விசாரணை அவங்க கேட்கவே இல்லை. பிஜேபி சைட்லேருந்து கேட்டு அதை ஏன் சார் இவங்க நாங்கள் தான் கேட்ட மாதிரி ஒரு உரிமை கொண்டாடுறது? இல்லை அவங்க சொல்கிறாங்களே ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, நாங்கள் கேட்கலன்றாரு. இல்லை, அவர் கேட்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் இது டிவிகேக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி இல்லை, அவங்க நீதிமன்றமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நாங்கள் கேட்டது நாங்கள் சிபிஐ விசாரணையை கேட்கல, ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு தான் கேட்குறோம் அப்படின்போது அவங்க சிபிஐ விசாரிக்கிட்டோம். அந்த சிபிஐ விசாரிப்பதை மந்த்லி ஒன்ஸ் இந்த குழு கிட்ட, இந்த நீதிபதி கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய வெற்றி தான். நாங்கள் ஒன்று நினைச்சா 2 மடங்கா உச்சநீதிமன்றம் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அவர் திரும்பவும் சொல்றது என்னன்னா, எங்களை போலீஸ் கரூருக்குள்ள போனப்போ அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆதவ் அர்ஜுனா சொல்றது, அந்த வரவேற்புலாம் பார்த்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டோம். குறிப்பாக நான் 90% போலீஸ் எல்லாம், ஏன்னா நான் பெரம்பலூர்ல எஸ்பி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்தார். கரெக்டாக அவர் கைட் பண்ணாரு. இங்க பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு கூட்டு போனாங்க, அதே வாங்க வாங்கன்னு கூட்டு போனவங்க தான் தடியடி நடத்தினாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் தப்பிச்சு ஓடிட்டோம், தலைமறை ஆயிட்டோம், கரூரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம், அங்கங்க வண்டியிலாம் இறக்கி விட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அங்கே அந்த எல்லைக்குள்ளதான் நாங்கள் இருந்தோம். எங்கள் செல்போன்லாம் இயங்கப்பட்டது. நாங்கள் திரும்ப பார்க்கலான் போது மறுபடியும் போலீஸே தான் நீங்கள் வரக்கூடாது, வந்தால் மறுபடியும் பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது தான் நாங்கள் எங்கள் தலைவர் எல்லாம் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்ல விஷயம். சார், இப்போ போலீஸ் எங்களை கிளம்பி போக சொல்லிட்டாங்க அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அப்புறம் தான் சொல்றாங்க. விஜய் சாரு இதை சொல்லியிருக்கலாம்ல சார்? அவரு வீடியோவில் பேசும்போது நாங்கள் அங்கே உள்ள போகலான்னு நினைச்சோம், ஆனால் போலீஸ் எங்களை போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் எதுவுமே அதை பற்றி இதில் என்ன சைமன் ஏன் சொல்லலை அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக யாரோ கைட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. நீங்கள் எதையும் வாயை திறக்காதீங்க, இப்போதைக்கு எதையும் பேசாதீங்க அப்படின்னு. நான் திரும்ப சொல்கிறது தான் விஜய் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசியல்வாதியோடைய வாரிசோ அல்லது ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளரோட மகனோ கிடையாது.
ஒரு திரைப்பட இயக்குனருடைய மகன், ஒரு நடிகர், ஒரு மாஸ் நடிகர். அந்த மாஸ் நடிகர் அரசியலுக்கு வந்த பிறகு அவ்வளோ பெரிய கூட்டம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, எதிர்பாராத சம்பவம் அது. நீங்கள் அந்த பேன் மேடையில் நீங்கள் திரும்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பைபாஸ்லேருந்து நாங்கள் இங்கே வரதுக்கு போலீஸ் தான் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து நன்றி போலீஸ்க்கு நன்றி சொல்லுவாப்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அதை ஏன் வீடியோவில் பேசியிருக்க கூடாது, இன்னொரு வீடியோ கூட வெளியிடக்கூடாதுன்னும் பொழுது யாரோ அவங்களை வழி நடத்திருக்காங்க. யாரோ மீன் வந்து நீங்க எதையும் அவசரப்பட்டு பேசாதீங்க. யாராவது ஒருத்தர், நாம கூட ஒரு வீடியோல பேசியிருந்தோம், வந்து ஒரு அனுபவசாலியான அரசியல்வாதிங்க வந்து டிவி கேவில் இல்லையோ, ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல மாநாடுகள், இது மாதிரி பல பிரச்சார கூட்டங்கள், பல தேர்தல் பணிகளை பார்த்தவங்களா இருக்காங்களா, அவங்க இருந்தது அது மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒருவேளை அது மாதிரி யாராவது ஒருத்தர், நீங்க எதுவும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க, நம்ம முறைப்படி நீதிமன்றத்தை நாடுவோம், உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு அமைதிப்படுத்தி அதை வந்து சரியான வழியில கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்புக்காக தான் இவங்கனால அதுதான் ஆதவர்ஜுனா வெளியே வந்து டெல்லி ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் 16 நாள் காரியம் முடியட்டும் அப்படின்னு சொன்னது. அதுவும் எனக்கு கொஞ்சம் இதாக தான் சார் இருந்தது. ஒரு வீட்டுல 16 நாள் காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இவங்க வந்து தலைமை பொறுப்புல இருக்காங்க சார். இவங்க வந்து எது நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணும், அதுதான் அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இல்லாமல் இவங்க 16 நாள் எதுவுமே பேசாமல், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே போய் பார்க்காம, இப்போ வந்து 16 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் போய் பார்ப்போன்றதுக்கு இதை ஒரு ரீசனாக சொல்றது எனக்கு இல்லை சைமன். நீங்கள் 16 நாள் அப்படின்ட்டு வந்து நீங்கள் உடனே அந்த சூடு, நீங்கள் யாராவது, நான் திமுகன்னு சொல்ல, அந்த இடத்துல அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டும், யார் ஆளுங்கட்சியாக இருந்தாங்களோ அவங்களுக்கான ஒரு பவர்னு ஒன்று இருக்கும். அந்த பவர் செக்டரை மீறி நீங்க போய் ஒரு சம்பவம் நடந்தா உள்ள போயிட முடியுமா உங்களால? வந்து இப்ப பேசுறாங்க இல்ல சார், நாங்க உச்சநீதிமன்றம் மதுரை வந்து உள்ள போனாவே அங்க கையை வெட்டுவேன் கால் வெட்டுவேன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் சார் வந்து எல்லா இடத்துக்கும் உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறாங்கல்ல சார். அதை வந்து அன்னைக்கு எதுவுமே பண்ணாம விட்டாங்க. நீங்க வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசாங்க, அவங்க வந்து வீரியம் பெருசை விட காரியம் பெருசுன்னு காத்திருந்துக்கிறாங்க. அந்த 16 நாள் அந்த காரியத்துக்காக தான் காத்திருந்தாங்கன்னு எனக்கு தோணுது. வந்து நீங்க வீரியம் பெருசு இல்லை, இங்க வந்து ஒருவேளை வந்து யாராவது சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா உங்களுக்கு. நீங்க வந்து இப்போ திரும்ப சொல்லும்போது தான், இப்போ திமுக கட்சி மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த கட்சி கண்டிப்பா அதை சொல்றதுல இதுவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க எத்தனை விஷயத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு. அது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா எதிராளி வலிமையா இருக்கணும் இல்லைங்களா, எதிராளிக்கும் வந்து ஆலோசனை கொடுக்கணும் இல்லைங்களா. உடல் ரீதியா ஒருத்தனை வந்து மோத முடியாதுன்னு போது மூளையை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இல்ல சட்டத்தை பயன்படுத்தணும், இல்ல இந்த வழியெல்லாம் போகணும் அப்படின்றது. அதுக்காக நான் காத்திருத்தலாம் நான் பார்க்கிறேன். வந்து அதை தாண்டி நீங்க அவசரப்பட்டு யாராவது வெளியே வந்திருந்தா என்ன சொல்றது, வந்து அந்த கரூர் எல்லைக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் வேற ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கூட அது மாறி இருக்கும். அது இதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுது எனக்கு. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி விஜய் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கலாமே, பேசியிருக்கலாமே, நல்ல டீட்டெயிலாவே பேசியிருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கும் தோணுது. வந்து நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணீங்க ரைட்டு, இன்னும் டீட்டெயிலாக கூட பேசியிருக்கலாமேன்ற ஒரு வருத்தம் எனக்கு கூட இருக்குது. புசி ஆனந்த் அவர்கள் எங்க இருக்காரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ஈசிஆர் சாலையில அவரை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து புசி ஆனந்த் அவர்கள் தான் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த 10 பேர் கொண்ட குழு வந்து விஜய் சார் போனா என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஏன் சார் முன்னாடி இல்லை? இல்ல உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி, இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் போய் அந்த மக்களை பார்க்கணும், பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஏற்பாட்டாளர்கள் வேணும் இல்லைங்களா. அதுல வந்து அப்ப அந்த குழு வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஒருத்தர் தலைமை இப்ப தண்ணி கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, அதுக்கு அனுமதியை மீறி வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க ஒரு கல்யாண மண்டபத்துல சந்திக்க போறதா இருக்கிறாங்க. சில கல்யாண மண்டபங்கள்லாம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுங்கன்றாங்களாம். சில கல்யாண மண்டபங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, தயங்குறாங்க. தீபாவளி டைம் வேற, அது ஆமா தீபாவளி டைம் வேற இருக்குது. இதை மீறி வந்து பார்க்கலாமா, அது நல்லாவா இருக்காது. அது ஏன்னா மொத்த பேரையும் ஒரே இடத்துல வச்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். வந்து ஏன்னா ஒரு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். இப்போ ஏதோ ஒரு வகையில திட்டமிடல் வந்து தவறி போயிடுச்சு, வந்து ஏதோ நடந்துட்டு, அது வந்து சதியா அல்லது வந்து சம்பவமா விபத்தானத்தை தாண்டி இப்போ கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. விஜய் போனா எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், எப்படி அதை அணுகுவாங்க, இது எப்படி மீடியா வந்து இதுவாகும், மறுபடியும் அது இப்படி கூட்டம் சேரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. வந்து அதனால இந்த குழு அதை பார்த்துக்கும், அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, விஜயை கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன அவங்க சொல்ற தகவல் சொல்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம டிவிகேவோட அடுத்த நகர்வு என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து கரூர்ல போய் மீட் பண்ணிட்டு வந்த அப்புறம் இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சு
அடுத்து வந்து டிவிக்கே திரும்ப கேம்பெயின் ஆரம்பிப்பாங்களா இல்லை வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக வந்து அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுமதி கேட்பாங்க, இல்லை வந்து அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் மறுபடியும் அதுக்கு நீதிமன்றத்தை நாடுவாங்களா, நீதிமன்றம் எப்படி வந்து அவங்க ஒரு கைட்லைன் கொடுப்பாங்களா, இல்லை அது வந்து அரசு அதை பார்த்துக்கிட்டோம் மாநில அரசுக்கிட்ட அதை ஒப்படைச்சிருவாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ கண்டிப்பாக வந்து மக்களை சந்திச்சாகணும். ஒரு 5வது மீட்டிங் தானே இது, 5வது தான் இன்னும் இருக்குது, வந்து சந்திக்கிறதுக்கான இது இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ஒரு பெரிய பலமா இருக்குது. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு டிவிக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நபர்களா இருக்காங்க, ஐடிவிங்கா இருக்காங்க. ஒருவேளை அந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துவோம். எப்படி இது பண்ணா என்ன வந்து எங்க தலைவர் வந்து பேசினா போதும், எங்க தலைவர் வந்து கருத்து சொன்னா போதும் அப்படின்ற அளவுக்கு எந்த விதத்துல டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கான அனுமதி எப்படி கிடைக்கும்? அவங்க நீதிமன்றத்தை நாட போகிறார்களா, அல்லது இங்க இருக்கிற வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அவங்க பர்மிஷன் கேட்க போறாங்களான்னு தெரியல. வந்து சார், விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் தத்து எடுத்துக்க போறதா ஆதவர்ஜுனா வந்து சொன்னாரு. அதுவே ஒரு பட டைலாக் மாதிரி தானே சார் இருக்கு. நான் எல்லாத்தையும் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இது பாசிபிளா இந்த விஷயம்? இல்ல விஜயின்றாலும் நீங்க தத்து எடுத்துக்கிறது அது வந்து ஒரு சினிமா டைலாக் மாதிரி நீங்க நினைச்சு பாக்குறீங்க. ஆதவர்ஜுனா சொன்னது வந்து அந்த 20 லட்சம் தாண்டி வந்து அந்த குடும்பம் 41 குடும்பம் எங்க குடும்பம் தான், அது ஒவ்வொரு உறுப்பினரும் எங்க உறுப்பினர்கள் தான். அதனால தான் அந்த 16 நாள் காரியம் முடிட்டோம். இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த 16 நாள் அந்த முடிஞ்ச பிறகு தான் சில வேலைகள்லாம் தொடங்குவாங்க. அது அவங்களுக்கு அந்த காரியெல்லாம் முடிச்ச பிறகு விஜய் தரப்புல இவங்க கிட்ட பேசுறது என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்து கூட இருப்போம் அப்படின்னு. நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. வந்து இதை பொதுவான விமர்சனமா பார்க்கும்போது இப்போ இந்த நேரத்தில் சொல்லிட்டு போவாங்கப்பா, அதுக்கப்புறம் என்ன சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இது நான் ஏதோ சொல்ல, ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த பையனுடைய கல்வி செலவை நான் முழுக்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் ஒரு காரில் போவார், அந்த பையன் பண்ணப்பா நடந்து எங்கேயோ போயிட்டு இருப்பான். அது இதுவான விஷயம் கிடையாது. இது நிறைய நான் சம்பவங்கள் பார்த்துருக்கேன். விஜய் உளமாற சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் ஆதவர்ஜுனா அவ்வளோ போல்டாக சொன்னது அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம இருந்து பார்த்தோம். அப்படி ஒரு அதாவது விஜய் வந்து வருகிற 2026 வந்து சிஎம் ஆகிறாரா, அல்லது துணை முதல்வர் ஆகிறாரா, அல்லது எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரா, அல்லது டெபாசிட்டை இழக்கிறாரா, அல்லது திரும்பவும் படம் நடிக்கிறாரா, அதை தாண்டி அவர் வாழ்நாள் முழுக்க இந்த 41 குடும்பத்தையும் மறக்கக்கூடாது. நிச்சயமா இது என்னுடைய கருத்தை. வந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன சொல்லுவாங்க, வந்து காலம் செல்லும் வார்த்தை நிற்கும்னாங்க. வார்த்தை நிற்கிற மாதிரி இருந்தா அப்படி பண்ணிட்டா உண்மையிலே அவர் தான் ஸ்டார், அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சார், இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது சார். அஜித் சார் வந்து ஏதோ ஒரு ரேசிங்க்கு ஐயோ ரெடி ஆகிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பின்னாடி ஃபேன்ஸ்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதில் விசில் அடிச்சிட்டாங்க. விசில் அடித்த உடனே அவர் கை காமிச்சு நோ 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 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. விசில் அடிக்கிறத கூட அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டாரு. ஆனால் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அது உங்களுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் எதுவும்னா, இப்போ விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது அஜித் வந்து விமர்சனம் பண்ணாரா, அஜித் தரப்புலேருந்து ஏதாவது கருத்து வந்ததா, ஒரு அறிக்கை வந்ததா, அவர் பாட்டு ஸ்பெயினில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னா, அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த சிக் இருக்குல்ல, மைண்ட் சிக்கானவர்கள் அவங்க பண்ணுற வேலை தான். அது வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சும்மா இருக்கிற குளத்தில் கல்லை எடுத்து தூக்கி போடுவோம், கலங்கட்டும், அதில் வர வச்சு அவர் பண்ணு ஓட்டார். ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு, வழக்கம் போல அவர் இது போட்டார், இங்கே வந்து ஏன் இங்கே வந்து விசில் அடிக்கிற கம்னேரியான்னு சொல்றது, இதுக்கும் அதுக்கும் பார்த்து இது பண்ணி முடிச்சு போடுறது ஏற்கனவே வந்துட்டு. ஆனால் அஜித் தரப்புலேருந்து எந்த வித ரியாக்ஷனும் கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. நான் பாட்டு ஏன்னா அவருடைய ட்ராக் அங்கே போயாச்சு, ட்ராக்ல போயிட்டு இருக்காரு அவர். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. அதை நினச்சி பார்த்துருவார். வந்து அவங்கவுங்க 2 பேரும் ஒரு ஸ்டார். இன்னைக்கு இருந்து ஒன்றும் கேட்டால் அஜித் நினைச்சா இன்னைக்கு இப்போ நினைச்சா வருஷத்துக்கு 4 படம் நடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுல இதுவாக இருக்கிற அடுத்த படம் என்னன்ற இதுல இல்லை அவங்க ஏறத்தவரைய. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் நினைச்சா ஒரு வருஷத்துக்கு 5 படம் கூட நினைக்கலாம். அதெல்லாம் தாண்டி 2 விமர்சனம் அந்த சோசியல் மீடியாவில் வரத்தை நீங்கள் எதையுமே இது பண்ணவே பண்ணாதீங்க. வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், அதை ஒரு குட்டையை குழப்பணும், அதுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கணும், அதை இவங்க ரசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது 2த்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்த இன்டர்வியூ சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.